ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி வந்து நம்ம டயபெட்டிஸ் கேர்னு ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூகே பயோபேங்க்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர், கரெக்டாக சொன்னோம்னா 4.79 lakhs, ஒரு 5 லட்சம் பேரை வந்து ஒரு 14 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்களுடைய பாடி காம்போசிஷனை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் டெவலப் ஆகுதுன்னு பார்த்துருக்காங்க. ஸோ பாடி காம்போசிஷன்னா நம்ம பாடியில் மசில் எவ்வளோ இருக்கு, ஃபேட் எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி. இப்போ 2 பேர் வந்து ஒரே வெயிட் இருப்பாங்க, 2 பேர் 90 kg இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து மசில் மாஸ் நிறையா இருக்கும், ஃபேட் கம்மியாக இருக்கும். இன்னொரு ஆளுகளுக்கு ஃபேட் அதிகமாக இருக்கும், மசில் மாஸ் கம்மியாக இருக்கும். இந்த ஃபேட் அதிகமாக இருந்து மசில் மாஸ் கம்மியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயபெட்டிஸ் டெவலப் ஆகிற ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த 14 வருஷமா அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்ததுல இந்த ஃபேட் அதிகமா இருந்து மசில் கம்மியா இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா டெவலப் ஆயிருது. அதுக்கு ரிஸ்க் வந்து 3.5 அந்த நார்மல் இண்டிவிஜுவலோட ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேட் அதிகமா இருந்து மசில் கம்மியா இருக்கவங்களுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார்கோபீனிக் ஒபிசிட்டி. இந்த சார்கோபீனியான டேர்ம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த சார்கோபீனியானா மசில் மாஸ் கம்மியா இருக்குது, மசில் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சார்கோபீனியா மசில் லாஸ், சில கிரானிக் டிசீசஸ்லாம் இருக்குல்ல, சிஓபிடி மாதிரி உள்ள கிரானிக் டிசீஸ்லாம் அந்த மசில் மாஸ் எல்லாம் போக போக அப்படியே குறைஞ்சிரும், வீக் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சார்கோபீனியா வந்து மசில் மாஸ் கம்மியா இருக்குது, ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது. சார்கோபீனிக் ஒபிசிட்டினா மசில் மாசும் கம்மியா இருக்கு, வீக்கா இருக்கு, கூட வந்து நிறைய ஃபேட் இருக்கு. ஸோ ஏன் இந்த சார்கோபீனிக் ஒபிசிட்டி இருந்துன்னா நமக்கு வந்து டயபெட்டிஸ் ரிஸ்க் அதிகம்னா இந்த மசில் மாஸ் தான் வந்து ஒரு சிங்க் மாதிரி இந்த பிளட்ல உள்ள சுகர் வந்து ஈஸியா உள்ள எடுத்துக்கிறது. பிளட் சுகர் அதிகமாச்சுன்னா இந்த மசில்ல உள்ள செல்ஸ் தான் வந்து ஃபாஸ்டா வந்து அந்த பிளட்டை வந்து குளுக்கோஸை உள்ள எடுத்துக்கிடும். ஸோ இன்சுலின் வந்துன்னா நிறைய மசில் மாஸ் இருந்ததுன்னா அந்த சுகரை ரேப்பிடா வந்து எடுத்துரும். மசில் மாஸ் கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து இன்சுலின் லெவல் அதிகமாகும், பிளட் சுகர் லெவலும் அதிகமாக இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி டெவலப் ஆகும். ஸோ வந்து நம்ம பிரைமரி இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷனுக்கு நம்ம மசில் மாஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். நமக்கு வயசாக ஆக இந்த மசில் மாஸ் வந்து இந்த ஏஜிங்னால கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கும். பட் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்றதுக்கு ஒரே வழி தான் இருக்கு, அது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னா நமக்கு வந்து வாரத்துல அட்லீஸ்ட் 3 days வந்து நம்ம வந்து வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணணும். அந்த லிஃப்ட் பண்ணாதான் நம்ம வந்து மசில் மாஸ் வந்து ப்ரிசர்வ் ஆகும். சம கார்டியோ பண்றோம், வாக் பண்றோம், அதுலலாம் வந்து மசில் மாஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ரிசர்வ் ஆகாது. ஒன்லி வே இஸ் டு ட்ரெயின் வித் த வெயிட்ஸ். இந்த வெயிட்ஸ் இருந்ததுன்னா மசில் வந்து பல்க் ஆகும், மசில் மாஸும் ப்ரிசர்வ்டா இருக்கும், மசில் ஸ்ட்ரென்த்தும் ப்ரிசர்வ்டா இருக்கும்.